நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 336வது வீடியோ. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து அக்ஷரசக்தி பீடத்தினுடையது. இன்றைக்கி நம்ம 37வது அக்ஷரசக்தி பீடத்தை பார்க்க போகிறோம். அதுதான் அது. இந்த அக்ஷரசக்தி தேவி பேர் இச்சாசக்தின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வெவ்வேறு பேர்கள் இருந்தாலும் அம்பாஜி இருக்கிற கோவிலில் இந்த 37வது சன்னதி இச்சாசக்தியும் போட்டிருக்கு. இப்போ பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த 37வது சக்தி தாராதேவியை சொல்லியிருக்கு ஆஸ் பர் த நூல். இது படத்துக்காக இது போட்டிருக்குது. சம்ஸ்கிருதத்தில் பா என்ற எழுத்து 21வது மெய்யெழுத்து. இதற்குரிய அம்பிகையின் திருநாமம் பார்வதி தேவி அல்லது இச்சாசக்தி தேவி. கீழ்கண்ட சித்த சாப்பிரதந்திர லோகத்தில் அவள் ரூபத்தை அறிவோம். பாக்கியேச்சா சக்தி ரூபேயம் சூலசக்தி வராபயாந்த் தத்தே கரை பஞ்சபக்திரா புல்ல பத்மாசனா நாருணா. இச்சாசக்தி எனப்படும் மகாரக்ஷண தேவி சூலம் சக்தி ஆயுதம் வராபயம் கொண்ட 4 திருக்கரங்களுடன் பத்மாசனத்தில் தாமரம் மலை மேலே மலர்ந்த தாமரம் உட்காந்துருக்கான்னு சொல்லப்படுறது. இது வரைக்கும் பார்த்து 37 அம்பாளில் இவ ஒத்தி தான் பத்மாசனத்தில் இருக்கா. மிச்சம் எல்லாம் ஒரு காலத்தை போட்டிருக்கோம். அதுவும் நோட் பண்ணணும். நீங்கள் மகாரதேவி சாக்தத்தில் தீட்சண கலையாகவும் சைவத்தில் லோகிதாசனாகவும் சூரனாக பார்த்தவனாக பத்மேசனாக புகழப்படுகிறாள் என்று மாத்திருகா கண்டு ஸ்லோகம் தெரிவிக்கிறது. தீட்சிணாச லோகித்த சூரோ தக்ஷ பாணிச்ச பார்த்திவ பத்மேஷா நாந்திதம் பாதிப கரோபி பிரகீர்த்தித. அன்னை தாட்சாயணின் துண்டிக்கப்பட்ட இடக்காலில் ஒரு பாகம் 35வது ஜெயந்தி பீடம் பார்த்தாச்சு. நம்ம இடது கணிக்காலை மற்றொரு பாகம் விழுந்த இடம் பகாரம் பிறந்த விபாச பீடம் பேர். இது வந்து உன்னை பேர் தாமிரலிப்தம். தாமிரம்னாலே நமக்கு தெரியும் காப்பர். அங்கே காப்பர் நிறையா கிடச்சிருக்கு, அதனால் அந்த பேர் வந்துருக்கலாம் சொல்கிறா. உட்பீச பீடம் என்று பெயரெல்லாம் அழைக்கப்படுகிறது. இங்கே மகாமந்திரங்கள் சித்திக்கம் என்று மேரு தந்திரம் கூறுகிறது. இந்த பீடத்தை அலங்கரிக்க அன்னையின் திருநாமம் கபாலினி. இங்குள்ள க்ஷேத்திரபால சர்வானந்தர் அல்லது பீம பைரவர் அழைக்கப்படுகிறார். இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது அடுத்து உள்ள டாமரம் என்னும் உபபீடத்தில் தேவியின் நூபுரம் ஒரு கொலுசு ஒழிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கு வங்க மாநிலத்தின் கிழக்கு மேதினிப்பூர் மாவட்டத்தில் தாம்லுக் என்ற துறைமுக நகரின் அருகே விபாசி பீடம். இந்த துறைமுக நகரம் சின்ன துறைமுகம். விபாசி பீடம் அமைந்துள்ளது. ஹவுராவிலிருந்து புறநகர ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் இந்த இடத்தை அடையலாம். இந்த பீடத்தின் நாயகிய சிலர் காளி மாதான்னு சொல்கிறார். நிறைய பேர் தாரான்றா. தாரா தான் எடுத்துக்க முடியும் சொல்லப்படுறது. தாராக்கு காளிக்கு நிறைய வித்தியாசம் இருக்காது. எனவே நம் தாராதேவி தோற்றத்தையும் ஆற்றலையும் பீட வரலாற்றையும் பார்ப்போம். தசமகா வித்தியைகளில் முதல் ரூபம் காளி, 2வது தாரா பார்க்குறோம். இப்போ வந்து இது 8 பிரிச்சு 2 திசையை பிரிச்சிருக்கு. வடக்கு திசையில் இருக்குது காளி. எப்பயுமே பாருங்கள், காளி வந்து வடக்கு நோக்கியிருப்பா. அதுதான் தாராவும் வடக்கே நோக்கி தான் இருக்கா. இங்கே இருக்குது. அதே மாதிரி தெற்கு சைடில் பார்த்தா பகலாமுகி, அவள் கீழே பைரவி. இங்கே வந்து காளி தாரா, இங்கே பகலாமுகி பைரவி. 4 பேர் பிரிச்சு 6. வடகிழக்கில் வந்து திருமசுந்தரி, கிழக்கு திசையில் சின்னமஸ்தா, தென்கிழக்கில் வந்து தூமவதி. தெற்கு பார்த்துட்டோம் நம்ம பகலாமும் பைரவியும். தென்மேற்கில் கமலாத்மிகா, மேற்கில் புவனேஸ்வரி, வடமேற்கில் மாதங்கி. இதுதான் 10 பிரிச்சுக்கா. இதில் வந்து வடக்கும் தெற்கும் மட்டும்தான் 2 தேவதையாக வரா. மேலே கீழே மிச்சம் எல்லாம் வந்து 6 4 10. சரி, இப்போ வந்து தசமகா வித்தியைகளில் முதல் ரூபம் காளி, 2வது தாரா. தசமகா வித்தியாகளை பற்றி சுருக்கமாக காணலாம். அதாவது தாட்சாணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான் எனக்கு பரமேஸ்வரனுக்கு. அப்போ அந்த அளவுக்கு வெறுப்பு இல்லை அவனுக்கு. சரி, பொண்ணை பார்க்கறதுக்கு தான் போகிறான் தக்ஷன் கைலாசத்துக்கு போகும்போது. ஸோ சிவனிடம் சில அனுமதி மறுக்கப்பட்டதுடன் பூதகணங்களால் கேலி செய்யப்படுறான். அவனை கேலி பண்ணும்போது கோபமாக வருது. அவன் தக்ஷ பிரஜாபதியாச்சே, பெரிய சக்கரவர்த்தி. அவனை மாதிரி பண்ணும்போது கோச்சியை வந்துடுறான். மாப்பிள்ளையும் பார்க்கலையும் பொண்ணையும் பார்க்கல. அவன் அதுக்காகவே வெஞ்சம் கட்டிட்டு எப்படியா அவரை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய யஜ்யம் கண்டக்ட் பண்ணி அந்த யஜ்ய தலைவனாக வந்து வாசுதேவனான மகாவிஷ்ணுவை வச்சிடறான். நார்மலாக
பரமேஸ்வரன் தான் வந்து மெயின் கேரக்டராக இருக்கணும் இந்த யாகத்துலலாம். ஸோ ஆவிர்வாகம் அவருக்கு தான் தரணும், அப்புறமா தான் விஷயவாடலாம். ஸோ இது மாதிரி எல்லோரும் சொல்லி பார்க்குறேன், யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அது ஃபஸ்ட்டு திங் வான்ஸ் இன்சல்ட் பரமேஸ்வரன். ருத்ரன் இன்சல்ட் பண்ணணும் தான் பண்ணுறான். அதை இந்த வேள்விக்கு விண்ணோரும் மண்ணோரும் தாட்சாயணியை தவிர தட்சணையை மற்ற பெண்கள் கணவரிடம் வந்திருந்தனர். தாட்சாயணியை யாகத்துக்கு செல்லும்போது பரமேஸ்வரன் போவானான்னு சூலத்தை வச்சு தடுக்கிறார். கோபம் வருது அவனுக்கு. டபால் அப்படி ஒரு ரூபத்தை மாற்றிக்கிறார். அது வரைக்கும் சாந்தமாக அந்த தாட்சாயணியை அப்படியே தசமகா வித்யா அப்போ தான் காமிக்கிறான். அவரே பயந்து போடுறாரு. ஈஸ்வரனை சூலத்தை எடுத்துடுறாரு. இப்படி காமிக்கிறாள். சில நேரத்தை பார்க்கலாம், யாரும் சாதுவான பொண்டாட்டி சண்டைக்கு வந்தேன்னு சொல்லுங்க, இந்த பொண்ணா இப்படி பேசுறது நமக்கு சந்தேகமாக இருக்கும். நான் அடக்கி வச்சு இந்த ஆத்திரங்கிறது எல்லாம் வெளியில் வெடிக்கிறது எப்படி அவனுக்கு. ஸோ அப்புறமா அடங்கிடுறாரு ஈஸ்வரனை. அப்புறமா வந்து நந்தியை கூப்பிட்டு சிங்காரிச்சின் கிளம்பு பூதகணத்தெல்லாம் அழிச்சுட்டு தாட்சாணி அழிச்சு பண்ண அமுச்சிடுறாரு. பயந்து இவ எடுத்து ரூபத்தை உக்கிர ரூபத்தை பார்த்த உடனே இவரை பயந்து படுறாருன்னு வருது. ஸோ சாந்தபடிமான தாட்சாயணி கோரமாக காட்சியளித்து கொண்ட தர்மன் அங்கிருந்து அகல முற்பட்டார். அவரை நகர் விடாமல் தடுக்க அன்னை 10 விஸ்வரூபங்களை எடுத்து 10 திக்கிலும் பரவி நின்றார். இந்த காட்சியை கண்ட பரமசிவன் பிரமித்து யாகத்துக்கு செல்ல அவரை அனுமதித்தார். திருவிளையாட திருமால வேற மாதிரி காமிப்பாங்க, போன்னு பயந்து தான் அனுப்புறாரு. சிவபுராணத்தில் இப்படி தான் வருது. சிவபெருமான் சம்பித்ததை கண்ட தேவி அப்புறமா வந்து சாந்தப்படுத்துகிறா. அவளை போகிறதுக்கு முன்னாடியே எங்கேயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சாந்தப்படுத்துகிறான்னு வருது. அவர் இந்த பயத்தையும் பதற்றத்தையும் போக்கி தன் 10 ரூபங்களை 10 வித்தைகள் சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ தான் தசமகா வித்யாவுடைய வெளிப்பாடு வருதுன்னு சொல்லப்படுறது. அண்ட சராசரம் அனைத்துக்கும் அவற்றில் உள்ள உயிர்குலம் யாவுமாகி பிரபஞ்ச வாழ்வை நடத்தி தரும் ஸ்ரீ மகாசக்தியை அனுபூதிமான்கள் பல தெய்வங்கள வடிவங்கள் பல லீலா விதங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறா. சோகங்கள் நிறையா இதெல்லாம் ஏற்றிருக்க, சாசநாமங்கள் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. அவருடைய பராசக்தியின் 10 வடிவங்கள் தசமகா வித்யான்னு பெயர் சிறப்பிக்கப்படுகின்றன. தசமகா வித்தியால் கணக்கற்ற சான்றோர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். மாயையின் 3 குணங்களில் சுத்த சத்வ குணத்தில் பிரம்மத்தின் சம்பந்தமே வித்தை எனப்படும். அதிலும் துரியமானதும் தத்துவத்திற்கு அப்பாற்பட்டதுமான தேவியின் ஆனந்த வடிவே மகா வித்தை எனப்படும். அதனால தான் வந்து ஆர்த்தர் அபலான் ஒருத்தர் இருந்தார், பெரிய தத்துவ ஞானி. அவர் வந்து அவர் எழுதுகிறார் இதை பற்றி அவரோட நூலில். இந்த சக்தியை த சர்பன்ட் பவர்லாம் எழுதியிருக்கார் அவர். ஸோ ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்த மீது வித்தைகள் சித்த வித்தைகள்லாம் பற்றி எழுதியிருக்கார் அவர். ஆர்த்தர் அபலான் நிறைய புக்ஸ் இருக்கு அவருக்கு. அவர் என்ன சொல்கிறார், மகாவித்தைகள் என்ற 10 வித்தைகளை பற்றி விளக்குவது சாமுண்டா மந்திரம் என்ற நூல். 10 வித்தைகளும் ஒட்டுமொத்தமாக மகாவித்தைகளை எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை. ஒரு ஆலம்பதை போன்றபடி லலிதா பரமேஸ்வரி அதுலேருந்து உருவானது இதெல்லாம் சொல்லப்படுறது. சிலர் போக வடிவத்தினர், சில உக்கர ரூபத்தினர். இந்த உருவங்கள் யாவும் உண்மை ஸ்வரூபம், அழிவற்ற பரபிரம்மம் அன்னை பகவதி எத்தனையோ ரூபங்களில் அவதாரங்களில் அருள்புரிந்துள்ளாள். அவற்றில் ஆனந்த ரூபம், அதிசய ரூபம், அழகிய ரூபம், விசித்திர ரூபம், கோர ரூபம்ன்ற பல ரூபங்கள். இப்போ வந்து விஷ்ணுவை அவதார சக்தியாக 10 ரூபங்கள் பயன்படுகின்றன. எப்படின்னா தசாவதாரம் நடக்கும்போதே அந்த தசாவதார காரியத்துக்கு போது தான் ஹெல்ப் பண்ணுறா. மச்சாவதாரம் கமலாத்மிகா, கூர்மா அவதாரம் பகலாமுகி, வராக அவதாரம் புவனேஸ்வரி, நரசிம்ம அவதாரம் பைரவி, வாமன அவதாரம் தூமவதி, பரசுராம அவதாரம் சின்னமஸ்தா, ராம அவதாரம் தாரா, பலராம அவதாரம் மாதங்கி, கிருஷ்ணா அவதாரம் காளி, கல்கி அவதாரம் தான் திரிபுர சுந்தரி. இதில் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லுமா. தாரா மந்திரம் பார்த்தா இந்த ராமரை பற்றி ஒரு 10 ராமாவளி இருந்துடும் அதில் தாரா. அதில் அதே மாதிரி பகலாமுகி எடுத்து வச்சுக்க, இந்த நாகக்கன்யா வடிவ நாகத்தை ரிலேட் பண்ணி வரும் ஒரு 10 நாமாவளி. இதெல்லாம் தெரிஞ்சு படிக்கும்போது தான் தெரியும் நமக்கு. அஷ்டாத்திரம் படிக்கும்போது 10 மகாவித்தியங்களை பற்றி வேதங்கள், உபனிஷத்துகள், புராணங்கள் ஆகியவற்றில் பல குறிப்புகள் காணப்படுகின்றன. சில இடங்களில் அவை தெளிவாகவும் சில இடத்துல மறைப்பொருளாகவும் இருக்கிறது. ஸோ தசமகாவித்தியங்களை 2ஆக கூறப்படும் தாராதேவியே நாம் தரிசிக்க போகிற 37வது மகாசக்தி பீடேஸ்வரி. தாரா என்றால் தாண்டும் சாதனம். அதாவது ஒரு ஓடத்தில் அம்பாள் உட்காந்துட்டு அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும், புல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் தாராதேவி சொல்லப்படுறது. ஸோ வாழ்க்கை என்னும் சாகரத்தை தாண்டறதுக்கு அவள் தான் ஹெல்ப் பண்ணுறா.
அதாவது இது இன்னொரு மாடர்ன் டெக்னிக்ஸ் சொல்கிறது அந்த யாருக்கு அப்ராடில் விசா வரலன்னா பாஸ்போர்ட் கிடைக்கலன்னா தாராதேவி வழிபாடு பண்ணால் கட்டாயம் கிடச்சிடும். இது வந்து சத்தியமான உண்மை. அது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதை சென்னையில் சோழிங்கநல்லூரில் பிரத்யங்கரா கோவில் இருக்குது. அதில் மேலே சுற்றி வரும்போது தாராக்கு அது நீல சரஸ்வதியும் போட்டிருப்பா. தனி சன்னதி இருக்கும் அவளுக்கு. ஸோ வேத காலத்திலேயே தாராபாசனை அனுஷ்டிக்கப்படுகிறது. சாஸ்திரத்தில் பாண்டித்யம் பெறவும் வாக்கு வல்லவைக்கும் கவிதாசத்துக்கும் தாரா. ஹர்ஷர் ஒரு பெரிய கவி இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, எப்படி கவியானார்னா, அம்மா வந்து அந்த சின்ன குழந்தை தாரா மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கு. டக்குன்னு கத்தி வச்சு குத்தின்றாவோ. அம்மாக்காரி அப்பா இல்லை, இந்த கை குழந்தது. அது வந்து மந்திரம் சொல்கிறது 1 3 3 சொல்லும்போது தாரா மந்திரம். அது வந்து பிணத்தின் மேலே கொஞ்சம்னா டக்கு சிந்திக்கணும் இருக்கு. தன்னை பணமாக மாய்க்கின்ற அம்மா. இது நிஜமாக இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஹர்ஷரோட அம்மா, ஹர்ஷர் ராஜா ஹர்ஷர் இல்லை, ஹர்ஷர் ஒரு கவி. அவர் எப்படி பாண்டித்யம் பெற்றார்னா, பின்னாடி அம்மா தானே கொத்தி செத்து போயிடுறா. அம்மா மேலே பாடியில் உட்காந்துன்னு அந்த குழந்தை மந்திரத்தை சொல்கிறது. அப்புறமா பக்கத்து அதிகாரம் ரத்த வெள்ளத்தை அது கலைஞ்சி காப்பாற்றுறா. அது செத்து போயிடுறாங்க. இதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மந்திர சக்திக்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வசிஷ்டர் இங்கேருந்து மகாசீரம் என்று திபெத்துக்கு போய் கற்றுன்னு வர்றார் தாரா மந்திரத்தை. இது சொல்லப்படுறதுக்கு. ஸோ துர்வாசர், வியாசர், வால்மீகி, பரத்வாஜர் நாளிகள் இவளை ஆராதித்து பெரும்பேறு பெற்றனர் இருக்கு தாராதேவிக்கு. ஓம் த்ரீம் ஹ்ராம் ஹ்ரூம் நமஸ்தாராயே மகாதாராயே சகல துஸ்தராம் தரதர ஸ்வாகான்னு ஒரு மந்திரம் வந்து தாராதேவி தன் இடக்காலை நீட்டி வடக்காலை சற்று மடக்கிய வண்ணம் நிற்கிறாள். குள்ளமான தோற்றம், கோரமான அட்டகாசம் செய்பவள், தலையில் வெண்கபாலங்கள், புலித்தோலை ஆடையாக அணிந்தவள். இங்கே இதெல்லாம் நல்ல சௌமிய ரூபமாக போட்டிருக்கா. இது ஒரு இது சௌமிய ரூபமாக இருக்க தாராதேவி வந்து திபெத்து, இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா, புத்த மடாலயெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது தாராதேவி அழகாக இருக்கும். கையில் தாமரை பூ வச்சுட்டு தாமரை மலையில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். சதுர்புஜங்களுடைய இடது கரங்களில் கபாலமும் நீலோத்பல புஷ்பமும் வலது கரத்தில் கத்தியும் அபூர்வமாக காணப்படும் கத்திரிக்கோல் சிற்பம். இந்த கற்பனை விடுறதுக்கு தாராதேவியோட மெயின் ஆயுதம் கத்திரிக்கோல். இங்கே இதில் பார்க்கலாம், பிரத்யங்கரா கோவிலில் போனால் அது பார்க்கலாம். அது மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுக்கும்போது அவருக்கு பூர்ண சக்தியை தந்தவர் தாராதேவின்னு சொல்லப்பட்டிருக்கு. உக்கரதாரா, நீல சரஸ்வதி, ஏகஜடா என்று தாராதேவி 3 பெயர்களால் அழைக்கப்படுகிறாள். ஆபத்துகள் பக்தர்களை மீட்பதால் அவள் உக்கரதாரா, வாக்கு வலிமை அளிப்பதால் நீல சரஸ்வதி, அண்டியவர்களுக்கு ஆராதிப்பவர்களுக்கு அருளையும் ஆனந்தத்தையும் மோட்சத்தை உள்ள ஏகஜடா அப்படின்னு 3 பேர் அவளுக்கு. பொங்கி அடிக்கின்ற கற்பனையால் கவிதைகள் படைக்கும் திறம்பெய்கிறான் இவன் சாதகன். இதனால் எந்த சபையிலும் இந்த சாஸ்திரத்திலும் வெல்ல முடியாத வல்லமை ஆற்றல் அவரிடம் நிரம்பி வழிகின்றது. தாராதேவியின் 30 நாமாக்கள் என்னென்னு பார்த்தோம். அனகா, ஆனந்தா, காலரூபா, காளிகாக்கியா, கோரு ரூபா, தரணி ரூபா, தரளா, தாரா, தத்வஞானபரா, தத்வஞானப்பிரதா, தாரிணி, தமோரூபா, திரிரூபா, பரா, பயானகா, பிரம்மாணி, பத்ரகாளி, மகாசாத்தி, மகாமாயா, மகாலயா, ரமணீயா, ரஜோரூபா, ரத்தாங்கி, ரத்தவஸ்திரா, ரத்னமாலா பிரபோவிதா, சத்வீரூபா, சர்வ சஞ்சன பாலிகா, சித்தலட்சுமி, ஜெகத் வித்வம்சிகாரிகா, ஜெகத் சிருஷ்டிகரி. இந்த மாதிரி இவ்வளோ இவளுக்கு தாம்லுக்ன்றது பழமையான நகரம். ஆதி காலத்தில் பெரிய துறையமாக விளங்கியதால் தாம்லி பட்டணம் பேர், அந்த ஊர் பேர். இது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இப்போ இந்த தலைநகராக கொண்ட மயூர வம்சத்து அரசன் திரௌபதியின் சுயம்பரத்தில் பங்கேற்பதற்காக வந்தாலும் மகாபாரதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. அந்த அரண்மனையெல்லாம் இப்போ இருக்குது, பாழடைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுறது. ஸோ தாம்லுக் பகுதியில் வந்து தாமிர சருங்கங்கள்லாம் இருக்குது இப்பயும். ஸோ மகாசக்தி பீடம் பார்கவி மந்திர் என்று அழைக்கப்படுகிறது. அதான் தாராதேவி கோவில் சொல்கிறா. அங்கே இடது கரங்களில் கபாலமும் வெட்டப்பட்ட ஒரு அசுரனின் தலையும் உள்ளது. சிவனும் மகிஷாசுர மந்திரின் கருவலில் இடம்பெற்றுள்ளனர். முறைப்படி விரதம் அனுசரித்து தாராதியை பக்தியிடம் வழிபட்டால் எப்படிப்பட்டவர்களுக்கும் மகப்பேறு கிட்டும் அப்படி சொல்கிறா அந்த ஊரில்.
தவறு செய்பவர்களை அன்னை விட்டு வைக்க மாட்டாள் என்ற பயம் தூர் மக்களிடம் இருப்பதால் அவள் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். இந்த கோவிலின் கருவறை ஜெகன்மோகன் அல்லது சபையரங்கன், நடன அரங்கன் 3 பகுதிகள் கொண்டது. பூரி ஜெகநாத் ஆலயத்தை நினைவூட்டுகிறது. கருவறை நாயகி தாராதேவி, கல்லில் வடிக்கப்பட்ட சிலை, 4 கரங்கள் கொண்டவள், வலக்கரத்தில் சூலம் வாளும் தென்படுகின்றன. ஸோ இந்த தாராதேவி தரிசித்து அல்பர பெங்காலம், பீகார், ஒரிசா, நிறைய ஆந்திராவிலேருந்து போகிறாளாம் அங்கே. ஸோ மகர சங்கராந்தியை விட்டு இந்த பெருந்திரளான விழா கொண்டாடப்படுகிறது. அது பருணி மேளான்னு சொல்லுவார். இங்குள்ள தாமிரலிட்டான் அருங்காட்சியகத்தில் நுண்ணிய சித்திர வேலைப்பாடை கொண்ட ஏராளமான தாமிர பொருட்களும் கிரேக்க எழுத்துக்களை பொறிப்பட்ட பழங்கால செப்பேடுகளும் உள்ளன அப்படி சொல்லப்படுறது. இப்போ தாராதேவி பார்த்துருக்கோம். இந்த தாராதேவி தான் இந்த இச்சாசக்தி சொல்லிட்டு இதில் அம்பாஜி கோவிலில் இந்த மாதிரி காமிச்சிருக்கா. இது அம்பாஜி கோவிலில் பத்மாசனத்தில் அம்பாள் இருக்கா. 2 கையிலையும் சூலமும் அந்த சக்தியில் ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருக்கா. அதான் 5 முகம் அவளுக்கு. இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.